களுவாஞ்சிக்குடி தனியார் தாதியர் பயிற்சி கல்லூரி நடத்திய தொப்பி அணிவித்தல் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை 26/4/2025 மட்டக்களப்பு வில்லியம் ஓல்ட் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரனும், கௌரவ அதிதியாக மிஷனேசியா நிறுவனத்தின் தலைவரும் சர்வதேச ஒருங்கிணைப்பாளருமான வன ரவிக்குமார் ராஜதுரையும், சிறப்பு அதிதிகளாக அம்பாறை பொது வைத்தியசாலை வைத்திய நிபுணர் பி. கொபூர், மக்கள் வங்கி பொது கணக்காய்வு திணைக்கள முகாமையாளர் இ.ஜி. போல் பிரகாஷ், வனவிதா ஏ. ஜெகண்டன், எந்திரி அண்டன் தம்பிமுத்து, மக்கள் வங்கியின் உதவி பிராந்திய முகாமையாளர் என். தினேஷ்குமார், தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற உதவி பணிப்பாளர் திருமதி நிசாந்தி அருள்மொழி ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது தாதியர் பயிற்சியை பூர்த்தி செய்த 100 தாதியர்களுக்கு தொப்பி அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் தாதிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். From Ceylon College of Nursing Private Limited, as we together under the theme Dedication to the Service. Let this be a celebration of compassion, strength and service. Let's begin our day. வைகையாட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே பயின்ற பாவையாம், அகத்தியனின் அமுத மொழியாம், அமழ்ந்தின்னும் இனிய மொழியாம், தமிழ் மொழியாம், தமிழால் அவையோர் அனைவரையும் வணங்க வரவேற்கின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லா ஆண்டவனை வணங்கிட 2 நிமிட மௌன இறை வணக்கத்திற்காக அனைவரும் எழுந்திருக்கிறோம். Then you are a hero. Serve hundreds of lives, then you are a nurse. Nurses are the heart of humanity. I am very happy to welcome to the Honorable our
நடாத்தி என் வேலையை உண்மையாக செய்தேன் என்று நான் கடவுளுக்கு முன்பாகவும் இக்கூட்டத்திற்கு முன்பாகவும் பயபக்தியுடன் வாக்கு கொடுக்கின்றேன். கெடுதியான எதையும் தொடே தீங்கு விளைவிக்கும் எவற்றையும் விலக்குவேன். கெடுதியான எந்த மருந்தையும் உட்கொள்ள மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் உத்தியோகத்தை மேன்மைப்படுத்த என்னால் உத்தியோக முறையில் எனக்கு அறிவிக்கப்பட்ட எந்த குடும்ப விடயத்தையும் வெளியிட மாட்டேன். தாதிய சேவை வந்து ஒரு மிகவும் மகத்தான சேவை, உன்னதமான சேவையோடு சொன்னால் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அநேகமாக ஆரம்பிப்பது வைத்தியசாலை. நாங்கள் பிறக்கிறது வைத்தியசாலையில் தான். அதே போல் எங்களுடைய கடைசி கட்டத்தில் எங்களை கொண்டு போகிறதும் வைத்தியசாலைக்கு தான். அநேகமானவர்களுடைய உயிர் பிரிவதும் வைத்தியசாலைக்கு தான். எங்களுடைய வாழ்க்கையோடையே சேர்ந்து இருக்கிற ஒரு சேவை வந்து சுகாதார சேவை. அதிலும் தாதியருடைய சேவை மிக முக்கியமாக இருக்குது என்று சொன்னால், வைத்தியசாலைக்கு சென்றால் தெரியும், ஒவ்வொரு வைத்தியரும் டாக்டர் கூப்பிட்றது நர்ஸை தான், நர்ஸ் வாங்க வந்து கூப்பிட்றது. அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமாக சேவை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அதுவும் உங்களுடைய தன்னலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு பொது சேவைக்காக உங்களை ஏற்படுத்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பயிற்சி பெற்ற காலத்தில் உங்களுக்கு அந்த சேவையை பற்றி சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு.